அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி/பிஆர்டி 2024 தேர்வு முடிந்து எல்லாருமே பிரைவேட் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. பிரைவேட் ஆன்சர் கீக்கும் கவர்மெண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஒரு 5லிருந்து 15 வினாக்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் உங்களுடைய மார்க்கு, கம்யூனிட்டி, மேஜர்லாம் சொல்லி எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நான் வந்து யாருக்குமே கிடைக்காதுங்கிற ரிப்ளைவே கொடுக்கவும் மாட்டேன். என்கிட்ட நேரடியாக கேட்குறவங்களுக்கும் சரி தான், ஃபோனில் கேட்குறவங்களுக்கும் நான் அந்த பதில் மட்டும் சொல்லவே மாட்டேன். மார்க்கு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க, தொடர் முயற்சி எடுங்க, நிச்சயமாக அடுத்த முறை உங்களுக்கு கிடைச்சிரும் வேறு தேர்வில் அப்படின்னு தான் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய வழிகள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் எல்லாத்தையும் இழந்து தான் படிச்சிருப்போம். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது மற்றவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த நிலையிலிருந்து வந்ததால் என்னால் எல்லாத்தையுமே உணர முடியும். அதனால் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஒன்று போனால் மற்றொன்று இதை விட சிறப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கணும். நான்லாம் அப்படி எடுத்துக்கிட்டதால தான் என்னால் வந்து வேலைக்கு வர முடிஞ்சுது. அதனால் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தவங்க வருத்தப்படாதீங்க. அடுத்த தேர்வில் கவனத்தை செலுத்தி அந்த தேர்வில் வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உறுதியாலாம் இவ்வளோ எடுத்தால் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைவேட் கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருந்ததை விட கூடுதலாகவும் வந்திருக்கு, கம்மியாகவும் வந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் வந்து எழுதிட்டு வந்த டைமில் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம பேசிப்போம். இவ்வளோ மார்க்கு நாங்கள் எழுதின டைமில் பார்த்தோம்னா எலிஜிபிள் மார்க் இருந்தாலே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் புதுசாக எலிஜிபிள் மார்க் வந்து பிஜிடிஆர்பியில் கொண்டு வந்தாங்க. சரி, ஓரளவு வந்து பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்த எல்லாருக்குமே கிடைச்சிது. இப்போ ஓரளவு தெரியும். இப்போ உங்களுக்குள்ளார உங்கள் மேஜர் ரிலேட்டடாக வந்து எல்லாருமே கரெக்டாலாம் சொல்ல முடியாது. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரைவேட் ஆன்சர் கீலாம் வெளியிட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளார என்னாச்சும் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்து ஸ்டார் கொஷின் சொல்லுவாங்க. கேள்வியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டார். இல்லை ஆப்ஷனில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி தான். இல்லை இதுக்கு இந்த ஆன்சர் கீலாம் இப்போவே நல்லா தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிடும்போது நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ எல்லாருமே தயார் நிலையில் இருக்கணும். முதல்ல எல்லா கேள்விக்கும் என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஆர்பியில் வெளியிட்ட அந்த ஆன்சரில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்து பேசிக்காக நேரடியாக கேட்ட கேள்வியை கூட மாற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் அப்படிலாம் நடைபெறாதுன்னு நினைக்கிறேன் இந்த முறை. ஏன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. என்னென்ன ஆன்சருக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணிவிடுவாங்க, நம்மளுக்கு மதிப்பெண்கள் வந்துடும் மட்டும் யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. அதனால் எல்லாருமே முதல்ல ஆன்சரை வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிங்க. அதற்கான ப்ரூஃபுமே ரெடியாக இருங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் நம்மளுக்கு வெளியிடும்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு வர மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க கோச்சிங் சென்டரில் வந்து கிளைம் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால் கோச்சிங் சென்டரில் வந்து கிளைம் பண்ணுவாங்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதற்கான அவசியமும் கிடையாது. நமக்கு வேணும்னா நம்ம தான் வந்து கிளைம் பண்ணணும். ப்ராப்பர் ப்ரூஃபோட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதாவும் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க, நானுமே பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் எந்தெந்த கொஷின் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தயார் நிலையில் இருந்தோம்னா நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளிவரும்போது செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் முதல்ல அதுக்கு வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கணும். ஏன்னா குறுகிய டைம் தான் இருக்கும் நமக்கு. அவங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டு ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதற்குள்ளார இப்போவே வந்து நம்ம ஆன்சர் கீலாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வந்து முக்கியமானது. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கணும்னு தான் நானுமே விருப்பப்படுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கும் விரைவில் வெளியாக இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி.